சென்னையை அடுத்த மாங்காடு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் மக்கள். தூத்துக்குடியில் பரவலாக பெய்த மழையால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் மீண்டும் நீரில் மூழ்கின. 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி பாதிப்பு. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை மலைப்பாதையில் உருண்டு விழுந்த பாதை. பயணிகள் பேருந்து நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாநகரில் மழைநீருடன் கலந்து செல்லும் கழிவுநீர். நொய்யல் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் மக்கள் அவதி. கிடுகிடுவென உயரும் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம். வினாடிக்கு 4500 கன அடி நீர் திறப்பு. பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 16,500 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. 13, 16, 18 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை. திருநெல்வேலியின் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழைநீர். பேருந்து நிலையம் பகுதியில் தேங்கிய நீரால் பயணிகள் அவதி. பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் நிலையில் எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஆய்வு. மத்திய அரசு வழங்கிய பேரிடர் நிதி போதுமானதாக இல்லை என பேட்டி. இது வந்தாலும் சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த நிதி போதுமானதா இருக்கா சார்? 950 போதும். நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவு. ஆண்டிமடத்தில் 38 சென்டிமீட்டர், கிளிமங்கலத்தில் 37 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிழியாற்றில் வெள்ளப்பெருக்கு. 50 பேருடன் சென்ற தனியார் பேருந்து தண்ணீரில் சிக்கிய நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் மீட்பு. செந்தில் பாலாஜி அமைச்சராக எப்படி தொடருகிறார் என உச்சநீதிமன்றம் மீண்டும் கேள்வி. செந்தில் பாலாஜி தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைப்பு. மகாதீபத்தை காண திருவண்ணாமலையில் திரண்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள். கிரிவல பாதையில் அலைகடலாக காணப்படும் பக்தர்கள் கூட்டம். வங்கக்கடலில் வலுவிழந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது எங்குள்ளது? இதனால் தென் மாவட்டங்களுக்கு இன்றும் மழை தொடருமா என்பதை இணையதள வரைகலை மூலம் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து எங்கு உள்ளது? இதனால் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை ஏற்படும்? நிச்சயமா சிவரஞ்சனி, வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த அந்த சலனம் தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது. இருப்பினும் தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு மிக அருகாமையில் இருப்பதன் காரணமாக இன்றைய தினமும் தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு பகுதிகளெல்லாம் பரவலாக மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் போல் அதி கனமழை எல்லாம் இருக்காது. படிப்படியாக மழையினுடைய அளவு குறைந்து கொண்டேதான் இருக்கிறது. தற்பொழுது நம்ம கரெக்டாக அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து இருக்கக்கூடிய அந்த சலனமானது தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. இதன் காரணமாக இது உருவாக்கக்கூடிய மழை மேகங்கள்லாம் தொடர்ந்து
தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை மேகங்களை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோடு அது தொடர்ந்து அந்த மேகக்கூட்டங்கள் உள்ளே பயணித்து திருநெல்வேலி, தென்காசி ஆகிய பகுதிகளிலும் மழைப்பொழிவை உருவாக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மழையினுடைய அளவானது இன்று மாலை நள்ளிரவு வரை தொடரும் என்றும் நள்ளிரவிற்கு பிறகு நாளைய தினம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினமும் தென் மாவட்டங்களுக்கு பொதுவாக மிதமான மழையிலிருந்து கனமழை வரை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நகர்வை பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த சலனமானது அரபிக்கடலை நோக்கி தான், மேற்கு நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது மெல்ல நகர்ந்து செல்ல செல்ல தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோடு மட்டுமல்ல, இந்த சலனம் இன்றைய தினத்துக்கு மட்டும் மழையை கொடுத்துவிட்டு நாளைய தினத்திலிருந்து படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது அதனை தொடர்ந்து வரக்கூடிய மற்றொரு சலனம் உருவாகி கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க. லட்சத்தீவு பகுதிகளில் இலங்கைக்கு மிக தொலைவில் அந்த மற்றொரு லோ பிரஷர் ஏரியா உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பது, இன்னும் 2 தினங்களில் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சலனம் தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி தான் நகருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. 17ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட அந்த தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தொடங்கும். 17ஆம் தேதி அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்கும். 18ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த மாதம் முழுவதுமே தமிழ்நாட்டில் பரவலாக மழை பொழிவு இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சிவரஞ்சன், விரிவாக விளக்கை அமைக்க நன்றி சடையாண்டி. இன்று மாலை 6 மணி அளவில் உலக பிரசித்தி பெற்ற மகாதீபம் 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது ஏற்றப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாடவீதியில் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இன்று மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீபத் திருவிழாவின் 10ஆம் நாளான இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் சன்னதியில் பரணி தீபமானது ஏற்றப்பட்டது. இந்த பரணி தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அதிகாலை 2 மணியில் நடத்திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஏகன் அநேகனாக தத்துவத்தை விளக்கும் வகையில் 5 முகங்கள் கொண்ட பரணி தீபம் ஏற்றப்பட்டு 5 முகங்கள் ஒரு முகமாக உருவாக்கப்பட்டு பரணி தீபமானது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள், பொதுமக்கள் என அனைவரும் தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமானது ஏற்றப்படக்கூடும். இந்த ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு குவிந்து இந்த தீப தரிசனம் செய்ய காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை முதலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி முதல் திருவண்ணாமலையில் பக்தர்கள் ரயில் நிலையம், சிறப்பு ரயில்கள் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் திருவண்ணாமலை நகருக்கு குவிய தொடங்கியுள்ளனர். இந்த வருகின்ற பக்தர்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். வடக்கு மண்டல காவல்துறை தலைமையில் இந்த பாதுகாப்பு பணியால் பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை நகரம், மாநகராட்சி உள்ளிட்ட நகர் கிரிவலப்பாதை உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமே காவல்துறை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இந்த தீபத் திருவிழாவை ஒட்டி காவல்துறை நவீன கேமராக்கள், அதாவது அண்ணாமலையார் கோவில் 100 கேமராக்களும், மாட வீதியில் 200 கேமராக்கள், கிரிவலப்பாதை 14 கிலோமீட்டர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 800 நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு திருவண்ணாமலை நகர் முழுவதுமே அந்த கேமராவோட முழு கண்காணிப்பில் இருக்குது என்றுதான் கூற வேண்டும். அதே போல சுகாதாரத்துறை சார்பாக உயிர்காக்கும் மருந்துகள் அனைத்தும் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாகட்டும், செங்கம் சாலையில் உள்ள மருத்துவமனையாகட்டும், அதே போன்று கிரிவலப்பாதை முழுவதும் 24 இடங்களில் தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டது. அந்த மருத்துவ முகாம்களில் எல்லாம் உயிர்காக்கும் மருந்துகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள், பைக் ஆம்புலன்ஸுகள் என திருவண்ணாமலை நகரில் மருத்துவ பாதுகாப்புக்கு எந்த விதமான குறையுமின்றி முகாம்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவ நிலையம் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல மாவட்ட நிர்வாகம் தரப்பில்
பல்வேறு அதாவது 23 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 14 இருந்த பேருந்து நிலையங்கள் இந்த ஆந்திரா போன்ற வெளிமாநில பக்தர்கள் அதிகரிப்பால இந்த ஆண்டு அதே போன்று வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற 3 நாட்கள் விடுமுறை நாட்களாக வருவதால பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை என்பதால மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் விரிவாக 3 நாட்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. அதனால் 24 இடங்கள் தற்காலிக பேருந்து நிலையங்கள், அதே போல வெளியூர்கள் வரக்கூடிய அந்த கார்களை பார்க்கிங் செய்வதற்காக கிட்டத்தட்ட 115 இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் தயாராகி வருவது. தற்காலிக பேருந்து நிலையங்களில் கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வசதிகளையும் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் எந்த விதமான இடையூறுமின்றி தரிசனம் செய்வதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று மாலை மலை மீது ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபத்தை காண தற்போது திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சியானது திருவண்ணாமலை மாட வீதி, அதாவது தேரடி வீதி என்று சொல்லக்கூடிய மாட வீதிகளில் தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் எங்கு பார்த்தாலும் மனித தலையாகத்தான் காணப்படுகிறது. இன்று காலை அதிகாலை நள்ளிரவு 11 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது. அந்த கனமழையும் பொருட்படுத்தாமல் தங்களின் திருவண்ணாமலைக்கு குவிந்து வருகிறார்கள். ஆனால் காலை 3 மணி முதல் தற்போது வரை எந்த விதமான மழையும் இல்லாமல் இருப்பதால பக்தர்கள் தங்களது கிரிவல பயணத்தை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையை தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்தின் அருகே அண்ணாமலையை தரிசனம் செய்து கிரிவலத்தை தொடங்குவார்கள். இந்த கிரிவலத்தை தொடங்கும் போது அஷ்டலிங்கங்களான இந்திரலிங்கம், அக்னிலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு வகையான லிங்கங்களை தரிசனம் செய்து முடிவாக ஈசானிய லிங்கத்தை தரிசனம் செய்து கிரிவலம் முடிப்பார்கள். கிரிவலம் முடித்துவிட்டு பொதுமக்கள் திருவண்ணாமலையை ஆங்காங்கே நின்று அந்த தீப தரிசனம், அதாவது 6 மணி அளவில் உலகமே உற்று நோக்கக்கூடிய அந்த மகா தீப தரிசனத்தை காண்பதற்காக அங்கங்கே கூடி நிற்பார்கள். இந்த தீபம் ஏற்றியவுடன் பொதுமக்கள் அனைவரும் அங்கேயே தங்கள் அருகாமையிலேயே அகல் விளக்குகளை ஏற்றி தீபமிட்டு அண்ணாமலையை வழிபட்ட பின் தான் தங்களது சொந்த ஊருக்கு கிளம்புவார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ். சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, ஹரவோம் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை. திருவண்ணாமலையில் இன்று மகாதீப திருவிழா நடைபெறும் நிலையில் இது தொடர்பாக மாலை 4 மணி முதல் சிறப்பு நேரலை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது. இதில் ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் பங்கேற்று விளக்க உள்ளனர்.